முன்னுரை. இறைவனின் உண்மையான வாழ்வு அன்றாட தொடர் ஒளிபரப்புக்கு உங்களை வரவேற்கிறோம். இதில் நம் காலத்திற்கென ஒலிக்கும் இறைவனின் குரலை நாம் கேட்கிறோம், அவரை பற்றி அறிந்து கொள்கிறோம், அவரோடு தனிப்பட்ட உறவுக்குள் நுழைகிறோம். அத்தியாயம் 87. பிப்ரவரி 15, 1989. என் வசுலா, ஒருபோதும் அதைரியப்படாதே. ஏனெனில் நான் உன் முன் நிற்கிறேன். நீ என்னை யாருடன் ஒப்பிட முடியும்? நானே தொடக்கமும் முடிவும் நித்தியமானவருமாக இருக்கிறேன். ஏனெனில் நான் இருக்கிறேன், நான் இருந்தேன், நான் இனி என்றென்றும் எக்காலமும் இருப்பேன். என் வார்த்தை இந்த விதானத்தை சுற்றிலும் எங்கும் அறிவிக்கப்படும். என் வார்த்தையை உதைப்பவர்கள் தாங்கள் ஒரு தாற்றுக்கோளை உதைப்பதை கண்டுபிடிப்பார்கள். உலகத்தின் ஒவ்வொரு மூலையிலும் துன்புறுத்துபவர்கள் மிக அதிக எண்ணிக்கையில் எழுவார்கள். அவர்கள் மனிதகுலம் முழுவதிடமிருந்தும் என் வழியை தடுத்துவிட பிரம்மாண்டமாக கருங்கற்பாலங்களைப் போல ஒரு வேலியை உருவாக்குவார்கள். ஆதியிலிருந்து அவர்கள் இருதயமற்றவர்கள், தற்பெருமையும் வஞ்சகமும் நிறைந்த நாசப்படுத்தும் வனாந்தரம் என்று நான் அறிந்திருந்தேன். அவர்களது படைகள் அனைத்தும் வீணாக எழும். என் மூச்சின் ஒரே வீச்சில் நான் அவர்களை என் வல்லமையால் அடித்து வீழ்த்தி அவர்களை பெருக்கித் தள்ளுவேன். நானே உன் ஆண்டவர், உன் பரிசுத்தர். என் வார்த்தை அறிவிக்கப்படும்படி அரசர்களையும் அரசுகளையும் வீசி எறிந்தவராக நான் அறியப்பட்டிருக்கிறேன். என் வல்லமையால் நான் அரியணைகளை அகற்றி அதிகாரமுள்ளவர்கள் என்று தங்களையே அழைத்து கொள்பவர்களை வெட்கத்திற்கு உள்ளாக்கியிருக்கிறேன். இப்போதும் அப்படியே நடக்கும். நான் எல்லா கண்களும் காண அவர்களது ஆடைகளை உரிந்து அவர்களை நிர்வாணமாக்குவேன். என் கோபத்தை நீண்ட காலமாக நான் அடக்கி வைத்து விட்டேன். தங்கள் அரியணைகளிலிருந்து இறங்கி வந்து மனம் திரும்பி மனஸ்தாபப்படும்படி ஆண்டவராகிய நான் இன்று அவர்களை அதிகாரப்பூர்வமாக கேட்டுக்கொள்கிறேன். என் ஆவி தொடர்ந்து மனிதகுலத்தின் மீது பொழிந்து கொண்டே இருக்கும். அதை அழித்துவிட அவர்கள் எவ்வளவுதான் முயன்றாலும் எந்த மனிதனும் அதை நசுக்குவதில் வெற்றி பெற மாட்டான். என் ஆவியை மிதிப்பவனுக்கு ஐயோ கேடு. பிரமாணிக்கமற்றவர்களும் வெளிவேடக்காரர்களும் என் சுவாசத்தால் துடைத்தகற்றப்படுவார்கள். என் நீதி அவர்கள் மீது விழாதபடி நான் எப்படி அதை நிறுத்தி வைத்திருக்கிறேன் என்பதை மட்டும் அவர்கள் அறிந்திருந்தார்கள் என்றால் தொடர்ந்து ஜெபிப்பதையும் மனம் வருந்துவதையும் அவர்கள் ஒருபோதும் நிறுத்தவே மாட்டார்கள். ஒன்றிணையுங்கள், பிதாவும் நானும் ஒருவராயிருப்பது போல் நீங்களும் இப்போது ஒன்றாயிருங்கள் என்று அவர்களிடம் சொல்பவர் யார் என்றும் நான் அவர்களுக்கு என்ன தருகிறேன் என்றும் அவர்கள் அறிவார்களானால், ஆனால் அவர்கள் கேட்க மாட்டார்கள். ஏனெனில் அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. நான் அவர்களை எச்சரித்து விட்டேன், ஆனால் அவர்கள் அதை கவனிக்கவில்லை, நம்பவும் இல்லை. காலம் அண்மையில் உள்ளது, முன்பு எப்போதையும் விட அதிக அண்மையில் உள்ளது. அழைப்பின் காலம் இப்போது இங்கே இருக்கிறது என்று முற்றிலும் அதிகாரப்பூர்வமாக நான் உங்களுக்கு கூறுகிறேன். இந்த வேலையை பற்றி நான் உங்களை எச்சரித்ததே இல்லை என்று எவனும் சொல்ல முடியாது. இறந்தவர்களும் கூட என் கூக்குரலை கேட்டு பரபரப்படைந்தார்கள், அவர்களும் கூட. குறிப்பு: கடவுளின் குரல் மிக துயரமாக இருந்தது. ஆண்டவராகிய நான் உங்கள் நடுவில் இறந்தோரை உயிரோடு எழுப்பிக் கொண்டிருக்கிறேன். ஆம், இந்த பிணங்களில். குறிப்பு: புதிதாக மனம் திருப்பப்பட்டவர்கள் ஒவ்வொன்றையும் நான் உயிரோடு எழுப்புவேன். ஏனெனில் என் கூக்குரல் அவர்களால் கேட்கப்பட்டது. நான் இந்த பிணங்களிலிருந்து உயிருள்ள ஒளித்தூண்களை உண்டாக்குவேன். அவற்றில் சிலவற்றை என் திருச்சபையின் பலத்த தூண்களாக நிறுவுவேன். இவர்கள் ஒவ்வொருவருடைய வலக்கையிலும் நான் என் ஏட்டு சுருளையும் இடது கையில்
அவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும்படி என் விளக்கையும் வைப்பேன். ஒரு சீடனுடைய நாவை நான் அவர்களுக்கு தந்து உங்களுக்கு முன்பாக அவர்கள் தேவ ஊழியத்தை நிறைவேற்றச் செய்வேன். எல்லா மக்கள் இனங்களும் தங்கள் முழுமையான ஒழுங்கு நிலையை காண செய்வேன். அவர்கள் பூமியின் கடைக்கோடிகளுக்கும் சத்தியத்தை அறிவிப்பார்கள். பூமியானது புதியனவற்றை முளைப்பது போல, ஒரு தோட்டம் விதைகளை முளைத்தல செய்வது போல, ஆண்டவராகிய நானும் இந்த பிணங்களுக்கு மீண்டும் உயிரளிப்பேன் என்று உங்களுக்கு வாக்களிக்கிறேன். என் சொந்த வாயினின்று அவர்கள் மீது என் புதிய பெயரை நான் வழங்குவேன். குழந்தாய், வா, என்னோடு இரு, உன் தந்தையின் கரங்களில் தங்கியிரு. நாங்கள் நாம். ஆண்டவரே, என்றென்றும் எக்காலமும் என் பெயரை ஒப்பமிடு. சரி. பிற்பாடு, ஆண்டவரே, உம்மிடமிருந்து தனிப்பட்ட செய்திகளை பெற்றுக்கொள்ள விரும்புபவர்கள் இப்போது மிக அதிகமாக இருக்கிறார்கள். அவர்களுடைய கேள்விகளில் சில மிகவும் உலகத்தன்மையாய் இருக்கின்றன. அவர்களில் சிலர் மோட்சத்திற்கு தாங்கள் தகவல் அனுப்பும் தகவல் மேசையாக என்னை பார்க்கிறார்கள். வசூலா, அவர்களில் பெரும்பாலானவர்களுக்கு நான் பதிலளித்து விட்டேன். அவை பரிசுத்த வேதாகமங்களிலும் இந்த செய்தியிலும் காணப்பட வேண்டும். ஆண்டவரே, ஆயினும் அவர்களுடைய பெயர்களை குறிப்பிட என்னை அனுமதியும். தாராளமாக சொல். நான் சொன்னேன். மன ஒப்பந்தமானவளே, என் பரிசுத்த தனத்திற்கு தகுதியற்ற கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன். நான் தாழ்ச்சி உள்ளவர்களை அழைப்பேன், இறந்தவர்களை எழுப்புவேன், பலவீனம் உள்ளவர்களை உற்சாகப்படுத்துவேன், பாவியை தேடிச் செல்வேன். எண்ணற்ற தடவை கடவுளற்றவர்களை நான் அழைப்பேன். நீ இவற்றை அழைக்கிறபடி இப்போதிலிருந்து இவை தனிப்பட்ட செய்திகளாக இருக்கும். எழுதுவதில் ஒருபோதும் சோர்ந்து போகாதே. இப்போது போல விவேகமுள்ளவளாயிரு. எப்போதும் வந்து முதலில் என்னை கலந்தாலோசி. ஆண்டவரே, நீர் சில சமயங்களில் ஒரு தனிப்பட்ட செய்தியை யாரும் கேட்காமலே இது போன்ற ஒன்றை எனக்கு தருகிறேன். நானே தேர்வு செய்வேன், முடிவு செய்வேன். நான் உன்னை வழிநடத்துவேன். நான் சொல்ல விரும்புவது எல்லாம் உன் காதில் கிசுகிசுப்பேன். வா, நாங்கள் நாம். பிப்ரவரி 20, 1989. இன்று எங்கள் குழுவின் ஜெபம் மற்றும் பரிசுத்த வேதாகமங்கள், செய்திகள் வாசித்தல் ஆகியவற்றிற்கான கூட்டத்திற்கான நாள். இயேசுவா, நான் தான். அன்பே, என் நிகழ்ச்சி நிரலை பின்பற்று. நான் முழு நேரமும் உன்னோடு இருக்கிறேன். வா, நாம் சேர்ந்து வேலை செய்வோம். நாங்கள் நாம். பிற்பாடு, நான் உன் இறைவனாகிய ஆண்டவர். நான் அரசராகவும் எல்லாவற்றிற்கும் மேலாக உன்னை படைத்தவருமாயிருக்கிறேன். நான் இணை யாருமற்ற கடவுளாயிருக்கிறேன். நான் பரிசுத்தர்களில் அதிபரிசுத்தராயிருக்கிறேன். ஒவ்வொரு பரலோக சபையையும் சேர்ந்த எண்ணற்ற தேவதூதர்கள் என் முன்னிலையில் சாஷ்டாங்கமாக விழுந்து இடைவிடாமல் என்னை ஆராதிக்கிறார்கள். என்னை யாருடன் நீ ஒப்பிட முடியும்? பரலோகம் முழுவதும் என் மகத்துவத்தை நாள் முழுவதும் போற்றி ஸ்துதிக்கிறது. நான் செரூபின்களின் மீது என் அரியாசனத்தை அமைத்திருக்கிறேன். மகத்துவத்தையும் வல்லமையையும் ஆடையாக அணிந்திருக்கிறேன். நானே வார்த்தை, மெய்யான ஒளி. இருந்தும் நான் மிக தயவிறக்கத்தினால் என் அரசத்துவம் முழுமையிலும் என் மகத்துவம் முழுமையிலும் இறங்கி வந்து உங்களை எட்டும்படி குனிகிறேன். என்னிடமிருந்து மிக அதிகமான நன்மைகளை பெற்ற மக்களினமாகிய உங்களிடம் வருகிறேன். அன்புக்குரியவர்களே, உங்களிடம் நான் வருகிறேன். உங்கள் முன் வெறுங்காலோடும் ஒரு பிச்சைக்காரனைப் போலவும் நான் நிற்கிறேன். என் கரம் உங்களை நோக்கி விரிக்கப்பட்டுள்ளது. அன்பு, சமாதானம், ஒற்றுமை ஆகியவற்றை நான் உங்களிடம் இறந்து கேட்கிறேன். என் கூக்குரலை நீங்கள் கேட்பீர்களா? அடையாளம் காணப்பட முடியாத அளவுக்கு நான் காயப்படுத்தப்படுகிறேன். என் காயங்கள் பொய் சாட்சிகளாலும் அக்கிரமங்களாலும் பாவத்தின் மீதுள்ள பெரும் ஈர்ப்பாலும் இடைவிடாமல் அதிகரிக்கப்படுகின்றன. இன்னும் எவ்வளவு காலம் என் படைப்பு தொடர்ந்து கடவுளற்றதாகவும் தீயதாகவும் இருக்கும்? என் கட்டளைகளை அலட்சியம் செய்பவர்களிடம் நான் கேட்கிறேன், பொது தீர்வையின் நாளில் என்ன செய்வீர்கள்?
உதவிக்கு யாரிடம் ஓடுவீர்கள்? உங்கள் செல்வங்களை எங்கே விட்டு வைப்பீர்கள்? குறிப்பு: எசேயாஸ் 10ஆம் அதிகாரம் 3ஆம் இறைவார்த்தை. என் அளவற்ற இரக்கத்தாலும் உங்கள் மீது நான் கொண்ட பெரும் பரிதாப உணர்வாலும் நான் ஆகாயங்களை அடையாளங்களால் நிரப்பியிருக்கிறேன். இடைவிடாமல் என் ஆவியை மனிதகுலம் முழுவதன் மீதும் பொழிந்து கொண்டே இருக்கிறேன். என் இளைஞர்களுக்கு காட்சி தருகிறேன். உங்களுக்கு அடையாளங்களையும் அருள் வரங்களையும் பொழிகிறேன். நான் இந்த பசித்த தலைமுறைக்காக என் விண்ணக கிடங்குகளை திறந்திருக்கிறேன். பார்த்தீர்களா? நீங்கள் உங்கள் இதயம் திருப்தி அடையும் வரை உண்பீர்கள். உங்கள் வயிறார உண்பீர்கள். மறை நூல்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன. காலங்களின் முடிவு பற்றிய அடையாளங்களை நான் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறேன். ஆயினும் எனக்குரியவர்களில் மிக அதிகமானோர் இந்த அடையாளங்களை கண்டுகொள்ள மறுக்கிறார்கள். காலங்களை கண்டுபிடிக்க உங்களால் முடியாமல் போவது எப்படி? ஆனால் இப்போது என் குழந்தைகளில் பெரும்பாலானோர் என்னிடமிருந்து திரும்பிக் கொண்டார்கள் என்றாலும், அவர்கள் என்னை கைவிட்டு விட்டார்கள் என்றாலும், நான் முடிவில்லாத அன்போடு ஒருபோதும் சோர்வடையாமல் அவர்களை தேடிச் செல்வேன். நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். அவர்கள் ஒவ்வொருவரையும் நான் திரும்ப திரும்ப அழைக்கிறேன். உங்கள் முழு இருதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள். உபவாசம் செய்து மனம் வருந்துங்கள். உங்கள் இருதயங்களை எனக்கு திறங்கள். நான் உங்களை குணமாக்குவேன். உங்கள் தந்தையாகிய என்னிடம் திரும்பி வாருங்கள். ஒரு தந்தை தன் குழந்தைகளை நடத்துவது போல மனம் வருந்தி என்னிடம் திரும்பி வருபவர்களை நான் கனிவோடும் அன்போடும் நடத்துவேன். ஏனெனில் நான் பலவீனர்களிடம் மிகுந்த தயவும் கனிவும் உள்ளவராகவும் பரிதாபத்திற்குரியவர்களிடம் மிகுந்த தயவிரக்கமும் உள்ளவராகவும் இருக்கிறேன். நான் பரிதாப இரக்கம் நிறைந்தவராகவும் அன்பும் தயவும் நிறைந்தவராகவும் இருக்கிறேன். ஓ அன்புக்குரிய ஆன்மாக்களே, மேலிருந்து நான் இடும் கூக்குரலை கேளுங்கள். என் தெய்வீக அன்பிலிருந்து உங்கள் இருதயங்களை நிரப்பிக்கொள்ளுங்கள். உங்கள் இருதயங்களை நிரப்புங்கள். ஒருவரையொருவர் மன்னிக்க கற்றுக்கொள்ளுங்கள். ஒருவரையொருவர் தீர்ப்பிடாதீர்கள். ஒருவரையொருவர் மன்னிப்பதன் மூலம் நீங்கள் ஒருமைப்பாட்டின் பாதையில் நுழையத் தொடங்குவீர்கள். உங்கள் அயலானை தீர்ப்பிடாமல் இருப்பதன் மூலம் நீங்கள் உண்மையாகவே என்னுடையவர்கள் என்று அழைக்கப்படுவீர்கள். என் ஆட்டுக்குட்டிகளே, உங்கள் இறைவனாகிய நான் உங்களில் அக்களிக்க என்னை அனுமதியுங்கள். நான் உங்களுக்கு என் சமாதானத்தை தருகிறேன். என் சமாதானத்தை எடுத்துக்கொண்டு மற்றவர்களோடு அதை பகிர்ந்து கொள்ளுங்கள். என் அன்பை எடுத்துக்கொண்டு அது மலர் மாலைகளைப் போல் உங்களை சுற்றியிருக்க விடுங்கள். என் திரு இருதயத்தின் குழந்தைகளே, இதை உங்களுக்கு சொல்ல நான் எவ்வளவு அஞ்சுகிறேன். இருந்தாலும் நான் உங்களை உண்மையில் வைத்திருக்க வேண்டும். உங்களிடம் நான் செய்யும் மன்றாட்டுக்களை மீறி, என் எல்லா எச்சரிக்கைகளையும் மீறி பலர் பாவம் செய்வதை தொடர்வார்கள். அவர்கள் தங்கள் ஆன்மாவின் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு கலக யுகத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் நாட்களில் இந்த மக்கள் தங்கள் வேதத்தை நிந்தித்து வெறுப்பார்கள். தேவ வாக்குறுதியை ஏளனம் செய்வார்கள். இந்த மக்கள் தங்கள் இருதயத்தில் கடினப்பட்டவர்களாக கேட்க மறுப்பார்கள். சுத்திகர நாளுக்கு முந்திய கடைசி நாட்களில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இரவும் பகலும் விழிப்பாயிருங்கள். ஜெபிப்பதை ஒருபோதும் நிறுத்திவிடாதீர்கள். சுத்திகர நாட்கள் மிக அண்மையில் உள்ளன என்று நான் அதிகாரப்பூர்வமாக உங்களுக்கு சொல்கிறேன். நான் முடிவில்லாத அன்பை கொண்டு உங்களை அன்பு செய்கிறேன். இந்த அளவற்ற அன்பின் காரணமாக உங்களை எச்சரிக்கும்படியாக நான் இந்த பூமியின் பல பகுதிகளில் இறங்கி வருகிறேன். இந்த எச்சரிப்புகளை அச்சுறுத்தல்கள் என்று என்னை தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். நான் பரிசுத்தராக இருக்கிறேன். என் சாயலின்படி உருவாக்கப்பட்டவர்களாகிய நீங்களும் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று ஆசிக்கிறேன். காலங்களின் தொடக்கத்திலிருந்தே நான் பரிசுத்தர் என்று உங்களிடம் சொல்வதற்காக நான் புனிதர்களையும் இறைவாக்கினர்களையும் எழுப்பி வந்திருக்கிறேன். இந்த என் சுத்திகர நாளுக்காக
நான் உங்கள் அனைவரையும் தயார் செய்திருக்கிறேன். அந்நாளில் என் நெருப்பின் ஆவி உங்கள் மீது உந்தி தள்ளப்பட்டு எல்லா தீமையையும் சுத்திகரிக்கும். அது பரிசுத்தமற்ற எல்லாவற்றையும் சுத்திகரித்துவிடும். இந்நாளுக்காக தயாராக இருங்கள். என் கூக்குரலை கேளுங்கள், என் வேண்டுகோளுக்கு செவிசாயுங்கள். ஞானமுள்ளவன் இந்த வார்த்தைகளை புரிந்து கொள்வானாக. என்னிடம் திரும்பி வாருங்கள். நான் உங்கள் புகலிடமாக இருக்கிறேன். அடையாளங்களை கண்டுபிடியுங்கள். காலங்களின் முடிவின் அடையாளங்களை கண்டுபிடியுங்கள். உங்கள் செவிகளை மூடிக்கொள்ளாதீர்கள், உங்கள் கண்களை மூடிக்கொள்ளாதீர்கள். காலங்களை அடையாளம் காணுங்கள். ஆண்டவராகிய நானே உங்கள் புகலிடம் என்பதை நினைவில் வையுங்கள். அன்புக்குரிய ஆன்மாக்களே, நிலையாயிருங்கள். நான் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். உங்கள் அன்புக்குரியவர்களை ஆசீர்வதிக்கிறேன். பிப்ரவரி 26, 1989. ஆண்டவரா, நான் தான். என் சமாதானத்தை கொண்டிரு. 3 ஆண்டுகளுக்கு மேலாக நான் உனக்கு போதித்து கொண்டு வருகிறேன் இல்லையா? ஆம் ஆண்டவரே, நீர் போதித்து வந்திருக்கிறீர். ஆகவே நான் இப்போது உன்னை கைவிட மாட்டேன் என நம்பிக்கை கொள். ஓ ஆம், நீ என்னோடு இணைக்கப்பட்டிருக்கிறாய். என் பந்தங்கள் நித்திய பந்தங்களாக இருக்கின்றன. நானும் நீயும் நானும் என்றென்றும் அன்பின் ஐக்கியத்தில். ஓ ஆம். குறிப்பு: நான் திடீரென என் விண்ணக தந்தை மீது மிகுந்த ஏக்கம் கொண்டேன். அவரோடு இன்னும் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்ற ஏக்கம் கொண்டேன். ஒரு அனாதை போல, ஒரு விதவை போல நான் உணர்ந்தேன். கடவுளின் மீதான இந்த ஆசை மிகவும் வேதனை தருவதாக இருக்கிறது. என் மீது ஆசை கொள். நீ என் அருளின் கீழ் இருக்கிறாய். உன் இறைவனாகி என் மீது ஆசை கொள். உன் தந்தையாகிய என் மீது ஆசை கொள். நீ உலகத்திற்கு சொந்தமானவள் அல்ல என்பதை நான் உணரட்டும். மலரே, என்னை மகிழ்வி. என் ஒளியை தேடி என்னை நோக்கி திரும்பு. தன் அழகை பாதுகாக்கும்படி தோட்டக்காரன் தேவைப்படுகிற ஒரு மலரைப் போல என் மீது தாகமாயிரு. என்னை உன் தேவையாக கொள். என் ஒளியை உன் தேவையாக கொள். என் நீரூற்றுகளை உன் தேவையாக கொள். அன்புக்குரியவளை, வளர்வாய். உன் விசுவாசத்தில் வளர்வாய். வா, அடுத்த கூட்டத்தில் நீ வாசிக்க வேண்டிய விவிலிய பகுதியை நான் உன் காதுகளுக்குள் கிசுகிசுப்பேன். என் மீது சாய்ந்து கொள். நான் உன்னை தாங்கிக் கொள்வேன். நீ ஒன்றுமில்லாமை என்பதை நினைவில் கொள். உன் ஒன்றுமில்லாமையில் எல்லாமுமாக இருக்க என்னை அனுமதி. நான் எப்போதுமே உன் விளக்கில் எண்ணெய் இருக்கும்படி பார்த்து கொள்வேன். அது காய்ந்து போக ஒருபோதும் விட்டுவிட மாட்டேன். உன் சுடர் எப்போதும் எரிந்து கொண்டிருக்கும்படி நான் பார்த்து கொள்வேன். உன்னை நான் ஒருபோதும் இருளில் விட்டுவிட மாட்டேன். சமாதானத்தில் என் வழிகாட்டுதல் இருக்கும். ஆகவே ஒருபோதும் உன் பார்வையிலிருந்து என்னை நீ விலக்கிவிடக்கூடாது என்று நான் விரும்புகிறேன். ஆண்டவரா, நான் தான். நான் உம்மிடம் ஒன்று கேட்கலாமா? தைரியமாக கேள். ஆண்டவரே, நீர் என்னை இறந்தோரிலிருந்து உயிர்ப்பித்தீர் அல்லவா? நானே உன்னை உயிர்ப்பித்திருக்கிறேன். ஆண்டவரும் மீட்பரும் ஆண்டவரே, நீர் மிக அபரிவிதமாக எனக்கு உணவளித்து வருகிறீர். எனக்கு தீமை நேரிடாதபடி அள்ளும் பகலும் என்னை கண்காணித்து வருகிறீர். என்னை துன்புறுத்துபவர்களால் நான் மிதிக்கப்பட இருக்கும்போது நீர் என்னை உம்மிடம் உயர்த்துகிறீர். நீரே என் காவலராகவும் வழிகாட்டியாகவும் ஆசிரியராகவும் மணவாளராகவும் தூய தோழராகவும் இருக்கிறீர். நீர் மிகவும் கனிந்த அன்புள்ள இறைவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, இதை நான் உம்மிடம் கேட்க என்னை அனுமதியும். நீர் உம் ஆவியை என் மீது பொழிந்திருக்கிறீரே, என் சகோதரர்கள் மீதும் உம் ஆவியை பொழிந்தருள மாட்டீரா? நீர் இறந்தோர் நடுவில் என்னை தேடி கண்டுபிடித்து உயிர்ப்பித்திருக்கிறீரே, இறந்தோரில் எஞ்சியவர்களையும் நீர் எழுப்ப மாட்டீரா? என் வசுலா, நான் இறந்தோரை உயிர்ப்பிப்பேன். ஏற்கனவே அந்த பிரேதங்களை சுற்றிலும் நான் இருக்கிறேன். ஏனெனில் அவர்கள் தங்களை சுற்றி முன் ஒருபோதும் கூறப்படாத ஒன்றை காண்பார்கள், முன் ஒருபோதும் கேள்விப்பட்டிராத ஒன்றை காண்பார்கள். என் அழகை பற்றி ஒருபோதும் கேள்விப்பட்டிராதவர்கள்
ஒளியாகிய என்னை காண்பார்கள். என் அன்பை பற்றி ஒருபோதும் கேள்விப்பட்டிராதவர்கள் புரிந்து கொள்வார்கள். அவர்கள் மனம் திருப்பப்படுவார்கள். அவர்கள் உங்கள் இளைஞர்களை என்னிடம் திரும்ப கொண்டு வரும்படி என் வார்த்தையின் புது பாத்திரங்களாக இருப்பார்கள். ஆம், அந்நியர்களே என் திருச்சபையை திரும்ப கட்டுவார்கள். அவர்கள் பண்டைய சிதைவுகளை மீண்டும் கட்டி எழுப்புவார்கள். இப்போது பயனற்றதாய் கிடப்பதை எழுப்புவார்கள். இப்போது சிதைந்து கிடக்கும் எல்லாவற்றையும் மீண்டும் புதுப்பிப்பார்கள். நீ காணவில்லையா? ஆண்டவரே, உன் திருச்சபையின் மிக பெரும் நாசத்தின் சிதைவுகளோடு ஒப்பிடும்போது அவர்கள் மிக குறைவாக மட்டுமே இருக்கிறார்கள். நான் அவர்களை பெருக செய்வேன். பொறுத்திருந்து பார். அன்பு அன்பாகவே திரும்பி வரும். நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன். இப்போது வா, என்னில் ஓய்வெடு. நாங்கள் நாம் என்றென்றும். முடிவுரை. இறைவனின் உண்மையான வாழ்வு அன்றாட தொடர் ஒளிபரப்பை இப்போது நீங்கள் கேட்டீர்கள். ஒரு புதிய ஒளிபரப்பில் மீண்டும் நாளை உங்களை காண நாங்கள் மிகவும் ஆவலாக இருக்கிறோம்.